பிறகு ஒரு நாள் கொடை. ஆசிரியர் ஐயப்பன் மாதவன். யார் இந்த ஐயப்பன் மாதவன் அப்படின்றதுக்கு அந்த உருவத்தை இப்போ உங்க கண் முன்னாடி காட்ட போறேன். கன்னத்துல கையை வைத்துக் கொண்டு ஒரு இயக்கத்திற்காக தவித்துக் கொண்டிருக்கிற இந்த கவிஞர் தான் ஐயப்பன் மாதவன். இவர் பிறந்த ஊர் நாட்டரசன் கோட்டை, சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில பிறந்தவர். 1966 பிறந்தவர். 1966 பிறந்தவர். திரைப்பட துறையிலையும் இதழியல் துறையிலையும் பணியாற்றியவர். இவருடைய குறும்படங்கள், இன்று என்பது ஒரு குறும்படம், சாலிட்டரி அப்படின்றது ஒரு குறும்படம். இன்று என்பது ஒரு குறும்படம், சாலிட்டரி என்பது ஒரு குறும்படம். இவற்றை இயக்கி இன்றையும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கவிஞர் இந்த ஐயப்ப மாதவன் என்று சொல்லக்கூடியவர். பாத்துட்டீங்க? வேணா கூகுள்ல போட்டு காட்டுறேன், பாத்துக்கலாம். கவிதை. இக்கவிதை நூல்வெளி பகுதியை கவனிக்கணும். இக்கவிதை ஐயப்ப மாதவன் கவிதை தொகுப்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தலைப்பு. அப்போ பிறகு ஒரு நாள் கோடை என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை நூல் எது அப்படின்னு கேட்டா ஐயப்ப மாதவன் கவிதை தொகுப்பிலிருந்து வந்திருக்கக்கூடியது. சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையை சார்ந்தவர். எப்ப சார் பிறந்தாரு? 1966 பிறந்தவர். கவிஞர் ஐயப்ப மாதவன் இதழியல் துறை ஜர்னலிஸ்ட், இதழியல் துறையிலையும் திரைத்துறையிலையும் சார்ந்து இயங்கி வருபவர். இன்று என்ற கவிதை குறும்படத்தை, இதோட இன்னொரு குறும்படம் சாலிட்டரி என்று சொல்லக்கூடிய ஒரு குறும்படம், இதுவும் ஒரு குறும்படமாக சொல்லக்கூடியது. இப்படி ஒரு குறும்படத்தின் மூலமாக ஒரு நீதியை வெளிக்காட்டக்கூடிய இந்த திரைத்துறையிலையும் பணியாற்றக்கூடியவர். இவர் எழுதின நூல்கள் என்னென்ன சார் அப்படின்னு சொன்னா, மழைக்கு பிறகும் மழை, மழைக்கு பிறகும் மழை, நான் என்பது வேறொருவன், நேர்வெளி. இதோட இவர் எழுதின ஒரு கவிதை தொகுப்பு நூல் என்ன சார் அப்படின்னு சொன்னா தீயின் பிணம். உங்களுடைய பாடப்புத்தகத்துல இருக்காது, நோட் பண்ணிக்கோ. தீயின் பிணம், இதுவும் ஒரு கவிதை தொகுப்பு நூலாக சொல்லக்கூடியது. இது யாருடையதுன்னு கேட்டா ஐயப்ப மாதவனுடைய கவிதை தொகுப்பு நூல்ல ஒன்று தீயின் பிணம். அப்படின்னா எதற்காக இது எழுதப்பட்டது அப்படின்னா, மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் மனதில் கொண்டு அது எழுதப்பட்டது. பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாராவது இருக்காங்களா? வாழ்க்கையில சிக்கலே இல்லாம வாழக்கூடிய மனிதர்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னா இந்த சமுதாயத்துல யாருமே பார்க்க முடியல. எல்லாருக்கும் ஒரு சிக்கல் இருக்கு, பிரச்சனை இருக்கு. வெளி உலகத்துலதான் பாக்குறதுக்கு நிம்மதியா இருக்கிறான்னு தெரியுது, ஆனா உள்ளுக்குள்ள போனாலும் தெரியுது. ஒவ்வொரு வீட்டுக்கும் வாசப்படி என்று சொல்வது போல ஒவ்வொரு வீட்டிலும் பிரச்சனைகள் இல்லையா, எல்லாமே இருக்கு. அது போல இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்துல அதை மையமாக கொண்டு இவர் எழுதின ஒரு கவிதை நூல் தான் தீயின் பிணம் என்று சொல்லக்கூடியது. இத்தகைய கவிஞராக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இவர் மழைக்காக இயங்கும் உள்ளத்தோடு எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கவிதை பிறகு ஒரு நாள் கோடை என்று சொல்லக்கூடிய கவிதை. நூல் வெளி பகுதியிலிருந்து ஒரு மதிப்பெண் வினாக்கள். எதையெல்லாம் ஒன்றாக இணையும் போது ஒரு மாறுபட்ட நிலை தோன்றும் அப்படின்றதுக்கு ஒரு 3 எடுத்துக்காட்டு இங்க கொடுக்குறாங்க பாருங்க. ஒண்ணு, பகலும் இரவும் சந்திக்கும் அந்த அந்தி பொழுது ஒரு அழகு. பகலும் இரவும் சந்திக்கும் அந்த அந்தி பொழுது அழகு. அப்ப அந்தி பொழுதுன்னு சொன்னா எவை? பகலும் இரவும் சந்திக்கும் பொழுது அப்படின்னா என்ன சார்? இப்போ சூரிய ஒளி மாலை நேரத்துல மேற்கு தொடர்ச்சி மலையில மறைகின்றான். இப்ப முழுமையாக மறைந்து இருள் சூடுகின்ற நேரம் இல்லையா, இருள் சூடுகின்ற அந்த பொழுதுதான் அந்தி பொழுது. இருள் சூடுகின்ற அந்த பொழுதுதான் அந்தி பொழுது. அதை காண்பதற்கு அழகு, அதை காண்பது அழகு. அப்ப 2 மாறுபட்ட சொற்கள் இணையும் போது தோன்றுகின்ற அழகுல ஒன்று அந்தி அழகு. அது எதுன்னு கேட்டா பகலும் இரவும் சந்திக்கும் பொழுது அந்த அந்தி பொழுது அழகு அப்படின்றது ஒரு 1 மார்க்ல கேட்பாங்க. 2வது, கரையும் கடலும் சேரும் ஓரம் ஒரு அழகு. கடற்கரை ஓரம் ஒரு அழகு இல்லையா, கடலும் கரையும் சேரும் அந்த ஓரம் ஒரு அழகு. அதே போல மழையின் ஊடே வெயில் வரும் வேளை வெளிப்படும் அழகு.
இல்லையா? மழையின் ஊடே வெயில் வரும் வேலை. மழை பெஞ்சுட்டே இருக்கும், திடீர்னு பார்த்தா வெளிச்சம் பரவலா தெரியும். அப்ப அது பாக்குறதுக்கு மஞ்சா வெயில் காயுது, மான்குட்டி மேயுது, குள்ளநரிக்கும் கழுதைக்கும் கல்யாணம் தான், காக்காக்கும் குள்ளநரிக்கும் கல்யாணம்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ மஞ்சா வெயில் காயுதுன்னா காக்காக்கும் குள்ளநரிக்கும் கல்யாணம் நாடே அப்படின்னு. அது போல ஒரு அழகான வானத்தினுடைய காட்சி. இப்படியெல்லாம் இரு மாறுபட்ட சொற்கள் இணையும் பொழுது ஏற்படக்கூடிய அழகுகள் என்னென்ன அப்படின்றதுல இந்த 3 ஒன்மார்க்கா கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்திய அழகு எதுன்னு சொன்னா பகலும் இரவும் சந்திக்கும் அந்த பொழுது. சரி, ஓரம் அழகுன்னு சொன்னா கடலும் கரையும் சந்திக்கும் பொழுது. அதே போல வேலை வெளிப்படும் அழகு, வேலை வெளிப்படும் அழகு. இதெல்லாம் அழகு அழகு. ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினி தன்னுடைய பாட்டுல பாடுவார், நீ நடந்தால் நடை அழகு அழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு அழகு, நீ ஒருவன் தான் அழகு அழகு. அது சூப்பர் ஸ்டார் பாடின அழகு குறித்து. நீங்க ஐயப்ப மாதவன் சொன்ன அழகு இதெல்லாம் தான். சரியா? அந்த அழகு எதுன்னு கேட்டா பகலும் இரவும் சந்திக்கக்கூடிய அழகு. ரைட். இதுல இருந்து ஒரு 3 ஒன்மார்க்கா மைண்ட்ல வச்சுக்கிட்டியா? அடுத்தது, நீரில் நனைந்து வெயிலில் காயும் நகரத்தில். சார், நகரத்தில் மட்டும்தான் மழை பெய்யுமா? கிராமத்துல மழை பெய்யாதா? கிராமத்துல மழை பெய்ஞ்சாதான் எல்லாருக்கும் நன்மை. நகரத்துல மழை பெய்ஞ்சா யாருக்கும் நன்மை கிடையாது. ஏன்னா அந்த நீர் மொத்தம் எங்க போய் சேர்ந்து கடல்ல கலந்தது. நம்ம இதெல்லாம் ஏரி குளம் குட்டையில தேங்கி இருக்கோம், வாய்க்கால் வழியா தண்ணி புரண்டு வரும். என்னது, நிலத்துல பயிர் செய்யலாம், உணவு உற்பத்தியை பெருக்கலாம், நகர்ப்புறத்துக்கு ஏற்றுமதி பண்ணலாம், அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் உணவை வழங்க முடியும் இல்லையா? இப்படி கிராமம் சொல்லாம ஏன் சார் நகரம் சொல்லி இருக்காங்க அப்படின்னா, இவர் நகரத்தை மையமாக வைத்து பேசியிருக்காரு. நீரில் நனைந்து வெயிலில் காயும் நகரத்தில் பளபளக்கும் மரக்கிளைகள் சுட்டு நீர் துளிகளும் வெயில் கண்டு மகிழ்ந்த பறவைகளின் இசைப்பும் நெஞ்சில் தடமாய் வழிகின்றன. மழை பெய்து நின்று போயிருக்கு, வெயில் தோன்றுது, வெயில்ல மரக்கிளைகள்ல இருக்கக்கூடிய ஈரத்துளிகள் எல்லாம் காய்கின்றன. உடனே மரக்கிளைகள் காற்றில் அசைந்து விளையாடுகின்ற அந்த அழகு மனதிற்கு மனதை கொள்ளை கொள்ளும். பறவைகள், நனைந்த பறவைகள், சிறகுகள் முழுதும் மழையால் நனைந்த அந்த பறவைகள் வெயில் ஒளி பட்டவுடனே சிறகுகளை விரித்து பறந்து செல்லக்கூடிய ஒரு அழகு. அதை பார்க்கும் போது மனது கொள்ளை கொள்ளும். அது மட்டுமல்ல, நனைந்திருந்த பகுதிகள் எல்லாம் சூரிய ஒளி பட்டவுடனே மொசைக் டைல்ஸ் போல பல 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 தரை மின்னும். இதை பார்க்கும் போதும் ஒரு அழகு. பாருங்க, வெயில் காயிட்டமே, எப்பாடா சூரிய பகவான் கண் திறந்துட்டான், அதான் வீடு வீடா இருக்கு அப்படின்னு அம்மா சந்தோஷப்படுவாங்க. இல்லடா என்ன ஆகும், ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜலிப்பு தட்டி இந்த செவரு எல்லாம் மண் செவரு. நீங்களாவது நல்ல வசதி படைத்த வீடுகள்ல இருக்கீங்க, ஏழை எளிய மக்கள் மண் சுவர் கட்டிக்கிட்டு மேல கூரை வீட்டுல இருக்கக்கூடியவனுடைய நிலைப்பாடு எல்லாம் பாருங்க, அந்த செவரு ஈரப்பதமாவே இருக்கும். மழையில நனைஞ்சு அந்த பக்கம் தான் மழை பெய்ஞ்சிருக்கு ஓபன் பிளேஸ்ல, உள்ள இருக்கிற செவரு எல்லாம் ஈரப்பதமா இருக்கு, காயாது. அப்ப அது சூரிய ஒளி பட்ட உடனே நனைந்து இருந்த அந்த ஈர சுவடிகள் எல்லாம் மறைந்து போயின. எது வந்தவுடன் வெயில் ஒளி வந்தவுடன். ஆனா இது எல்லோருக்கும் சந்தோஷம் தான். ஆனா அந்த கவிஞருக்கு ஒரு ஏக்கம். ஏன் அந்த மழை மீண்டும் வராதா? ஏன்னா அவர் வாழ்ந்த பகுதி நாட்டரசு கோட்டை, வெயில் வெப்பம் மூட்டக்கூடிய இடம். அதனால மழைக்காக இயங்குகின்றார். இப்ப நம்ம மழையை வெறுக்கிறோம், அடுத்தது 2 மாசம் போட்டோம், சுற்றறிக்கும் சூரியன் தலையை தூக்கி காட்டுவான். அப்ப என்ன பண்ணுவேன், வெகுண்டு ஓடு வெயில் காயுது, ஓடு மண்டை குழந்தை ஓடு மரக்கிளையோட போய் நிற்பேன். வெயிலா இது, என்னமா கொடுத்துன்னு கொடுத்துறான் சனிய அப்படின்னு திட்டுவோம். மழையில கூட எங்கேயாவது ஓரம் ஒதுக்கலாம், வெயில ஒதுங்க முடியாது. ஏன்னா கால் சூடு, கோயில் நடப்பாதையில சுத்தி வர முடியுமா? வெயில் காலத்துல கோயில் நடப்பாதை சுத்தி வர முடியுமா? அந்த நேரத்துல அங்க பிரதர்ஷனம் வேற, என்ன நிலைமை ஆகும் பாரு. அங்க பிரதர்ஷனம் பண்ணா என்ன ஆகும்? சில பேர் வேண்டுதல், என்ன பண்றது, அங்க பிரதர்ஷனம் பண்ணு,
இதுக்காகவே சில பேர் உருட்டி தள்ளுவான். நீ ஓடு. ஏன் கால் தரையில வைக்க முடியாது? இயற்கை என்ன ஐயா பண்ணும்? தீபக் கேட்கிறான், மீண்டும் அந்த மழை வராதா? சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுக்கு விடுத்த விடுமுறை போல வேலூர் மாவட்டத்துக்கு ஒரு விடுமுறை காலம் வராதா அப்படின்னு அவன் ஏங்கி சென்றான். ஆனா இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய தாய்க்குளமோ மழை நீங்கவே சென்று விடு. Rain, rain, go away. Come again another day. அப்படின்னு கூட கேட்க மாட்டாங்க. Go awayன்னு சொல்லிடுறாங்க. வேண்டாம், மழையே வேண்டாம். போதும், மழையில உடம்பு கெட்டு போகுது, குளிருது, உடம்பு கெட்டு போகுது. டெஸ்ட் ஒழுங்கா படிக்க முடியல, எழுத முடியறது இல்ல சாலினிக்கும் பக்கத்துல இருக்க தோழிக்கும் இல்லையா? அதனால மழையே வேண்டாம், போன்னு அவங்க தோத்துறாங்க. சண்டே மட்டும் வந்து சார், சண்டே மட்டும் மழை வரணும் வருது பாரு. எங்கேயும் வெளியே போக விடாதபடி தடுக்குது சதி. அதுக்கு தெரிஞ்சு போச்சு நீ ஒரு இப்படி மழை பெய்த காலம் முடிந்து வெயில் தொடங்கியவுடன் நீரில் நனைந்திருந்த பகுதிகள் எல்லாம் காய்ந்து அந்த நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரம் போல பல 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 பலன்னு தரை மின்னுகின்றன. இரண்டாவது, மரக்கிளையில் சுட்டு நீர் துளிகளும் ஒண்ணு இல்ல, மழை பெய்ஞ்சு நின்று போயிருக்கு, பிரேக்ல போவ வேப்ப மரத்துக்கு அப்போ ஒருத்தன் எகிரி அந்த கிளைய குச்சி ஒழுக்குவான், நின்னுவான். மழைடா தீபத்து கிளையை குச்சி இழுத்தாண்டா, அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு. அது போல மழை பெய்த முடிந்தவுடன் வெயில் பட்ட உடனே அது என்ன பண்ணுது? காய்ந்து தன்னுடைய கிளைகளை அசைந்து ஆடுகின்றன. மரத்தின் கண் இருந்த பறவைகள் மகிழ்ச்சியோட தன்னுடைய குரலை எழுப்பி, நீ அண்டங்காக்கா, நீ ஒரு அண்டங்காக்கா, அண்டத்தை காப்பவனேன்னு சொன்னடா. அண்டம்னா எது? உலகம். அண்டத்தை காப்பவனே சொன்ன, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. அந்த பறவைகளுடைய இசையும் காது குளிர கேட்கும் பொழுது மனதிற்கு மகிழ்ச்சி உண்டாக்குறது. இதெல்லாம் ஐயப்பன் மாதவனுடைய நெஞ்சில ஒரு கடமாய்னா பதியப்பட்டிருக்கான். கடம் பதிய செய்ய மழை காலத்துல அப்படிலாம் இருக்கும். ஏங்க விடுமுறை காலத்துல மத்தியானம் சாப்பிட்டுட்டு, இப்ப இல்ல, சின்ன வயசுல படிக்கக்கூடிய பருவத்துல, உங்களை போல இருக்கக்கூடிய பருவத்துல படுத்து தூங்கிடுவோம். எழுந்துக்கவே முடியாது. திடீர்னு எழுதுவாங்க, ஏய் எழுந்துரு அப்படின்னாங்க. எழுந்து பார்த்தா பொழுது விடிஞ்சிருக்காமல ஒரு சூழல். இப்ப எப்படி இருக்கு பாருங்க. இதே போல சூழல் இருக்கும். நேரம் போவோம், பிரஷ் எடுப்போம், தேய்ப்போம், வீட்டுல திட்டுவாங்க, ஏண்டா என்ன காலங்காத்தாலும் நினைச்சிட்டு இருக்கியா? மணி 6 பொழுதுக்கு மணி 6டா, பிரஷ் எடுக்கிறான், இவ்வளவு நேரம் அப்படின்னு திட்டுவாங்க. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம்? எத்தனை பேருக்கு இந்த அனுபவம்? சாரி, 1 2 3 4 5 6 7 8 9 ரைட். என்னடா காலையில இருந்து பொழுதுக்குதான் 6 மணிக்கு எழுந்திருக்க, 3 வேளை சாப்பாடு கட்டு. நல்ல அப்பா அம்மா, நல்ல பிள்ளை, நல்லா இப்படி எல்லாம் நடக்குது பாருங்க. எழுந்து பார்த்தா காலை பொழுது போலதானே இருக்கு. பறவைகளுடைய ஒலி சத்தம் கேட்கும். காலையில எழுந்த உடனே மரக்கலையில இருக்கக்கூடிய பறவைகளுடைய ஒலி சத்தம் கேட்கும். இதையெல்லாம் மனசுல ஒரு தடமாய் பதிந்து இருக்கு. யாருக்கு? ஐயப்ப மாதவனுடைய தரத்துல. வெயில் கண்டு மகிழ்ந்தாலும் இருந்தாலும், வெயில் கண்டு மகிழ்ந்தாலும் மீண்டும் மழைக்காக நெஞ்சம் இயங்கத்தானே செய்கிறது. மீண்டும் மழைக்காக இயங்கத்தானே செய்கிறது. அந்த ஒரு நாள் விடுமுறை வராதா என்று உங்களுக்கு. ஆனால் ஐயப்பன் மாதவனுக்கோ இந்த மழை பெய்யும் பொழுது வெளியில போயிட்டு நின்றுகிட்டே இந்த ஓடுகளில, ஷீட்டுகளில இல்லையா, அங்கங்க சொட்டுகின்ற பகுதியில அப்படி மழை துளிய கையில வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுவோம்? எதர்ல யாராவது ஃப்ரெண்டு போனாங்கன்னா, என்னடி நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு வாங்கிய மழை துளிகளை என்ன பண்ணுவோம்? தூக்கி விசிறி முகத்துல தெளிப்போம். அது இருக்குமா? இங்க கூட மழை தண்ணி பிடிச்சி என்ன பண்ணுவான்? ஃப்ரெண்டு மேல தெளிப்பான் இல்லையா? அந்த வாங்கிய மழை துளிகள், வீணைகள நரம்பு இருக்கு, கம்பி,
வீணையில கம்பி என்று சொல்லக்கூடிய நரம்பு இருக்கு, அதை மீட்ட இசை தோன்றும். அது போல கையில வாங்கிய மழை துளிகள் இவர்களுடைய நரம்புகளுக்குள் வீணை மீட்டுவதை போல ஒரு உணர்வாம். அந்த மழைக்காக ஏங்குகின்றார். வாங்கிய மழை துளிகள் தன்னுடைய நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக் கொண்டிருப்பதை போல ஒரு உணர்வோடு அந்த மழைக்காக இயங்குகின்றார். ஏன்னா அந்த சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை ஒரு வெப்பம் மிகுந்த பகுதி, வேலூரை கூட ஒரு வெப்பம் மிகுந்த பகுதி. அதனால அந்த மழை வராதான் மழைக்காக இயங்குகின்ற உள்ளத்தை கொண்டு இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கு. பாடலுக்குள்ள போறோம், பாட்டை கவனிக்கிறோம். இதுல ஏதோ மனநம் கிடையாது, தைரியமா பாருங்க சார். மழை பெய்ஞ்சிருக்கு, மழை பெய்ஞ்சிருக்கு. இந்த கருத்து படத்தை பாருங்க. மழை பெய்ஞ்சு முடிஞ்சிருக்கு. சூரிய ஒளி பட்ட உடனே மரக்கிளைகள்ல இருக்கக்கூடிய நீர் துளிகள் எல்லாம் தலையசைத்து உதறுகின்றன. மரங்களில் இருந்த பறவைகள் எல்லாம் சிறுகளை விரித்து பறந்து இசை ஒளியை எழுப்பியவாறு மேலே பறந்து செல்லுகின்றன. வாங்கிய மழைத்துளிகள் வீணைக்குள் நரம்புகளை மீட்டுவதை போல தன்னுடைய கைகளுக்குள் வாங்கி மகிழ்கின்றார் ஐயப்ப மாதவன். நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரம் போல காட்சியளிக்கின்றதுக்கு இந்த காட்சிகள். இதுதான் தொகுத்து. மேல என்னன்னு கேக்குறியா? புரியல. இதுவா? இது என்னன்னு கேக்குறியா? மழை துளி, அந்த நீர் தான் அது. மேகத்திலிருந்து வரக்கூடிய மழை துளியா போடுறாங்க. ஓ இதுவா? இதயத்திற்குள் நுழைய விடுகின்றேன் அப்படின்ற மழை துளிகளை இதயத்திற்குள் நுழைய விடுகின்றேன். அந்த எண்ணங்கள் இதெல்லாம் நினைச்சு பாக்குற மழை காலத்துல எப்படி எல்லாம் இருக்குன்றதை எண்ணி பார்த்து இதை எழுதுற. ரைட், பாடலுக்குள்ள போறேன். மழைக்காலத்தில் ரைட், மழைக்காலத்தில் சூரியனின் திடீர் பயணம். தொடர்ந்து பெய்து கொண்டிருந்த மழை காலத்துல திடீரென சூரியனின் பயணம். காய்கிறது நனைந்திருந்த பகுதிகள் எல்லாம் சூரிய ஒளி வந்த உடனே என்ன ஆகும்? நனைஞ்சிருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் காய்ஞ்சிடும். எப்படி? சூரியன் தன்னுடைய உதடுகளை குவித்து கரையில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாம் உறிஞ்சு கொள்கின்றான் இல்லையா? விளம்பரத்துல பார்த்திருப்பீங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு பையன் பேக் மாட்டிட்டு வருவான், போட்டு அவன் மட்டைக்குள்ள இருந்து எனர்ஜி எழுந்துருது. வீட்டுக்கு வந்தோடனே அம்மா என்ன கொடுப்பாங்க? நீங்க என்ன சொன்னீங்க? வேற ஏதோ ஜூஸ் எதுவும் சொல்றாங்க. மைலோ கொடுப்பாங்களா? மைலோ எல்லாம் கொடுப்பாங்க. அப்ப கொடுத்த உடனே அவனுக்கு எனர்ஜி கிடைச்சிடும். உடனே ஹோம்வொர்க் எழுதுவாரு, படிப்பாரு. என்ன விளம்பரம் பாத்தியா? எவ்வளவு அட்ராக்ஷன் பாத்தியா இல்லையா? எங்க இருந்ததெல்லாம் இந்த சிந்தனை வருதுன்னே தெரியல. அப்படியே உதடுகளை குவித்து உறிஞ்சுவதை போல. எப்படி நம்ம பணக்கடைக்கு போயிட்டு ஜூஸ் வாங்கி குடிச்சோம்னா சாப்பிட்டு அப்படியே உதடுகளை குவித்து அப்படின்னு ஒரு இருக்கிறோமோ, அது போல சூரியன் நனைந்திருந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஈரத்தை எல்லாம் உதடுகளை குறித்து விழுந்து விடுகின்றான். அதனால நனைந்த பகுதிகள் எல்லாம் காய்கிறது. ஓகே, இப்ப இதுல காய்கிறது என்ற சொல்லுக்கு பகுபத உறுப்பிலக்கணம். பகுதி கட்டளை பொருள் காய். அப்புறம் இக்கு தனியா பிரிக்கலாமா? காய்கிறதுன்னு சொல்லும் போது நிகழ்காலத்துக்குரிய சொல்லா இருக்கு. அப்ப நிகழ்காலத்துக்குரிய இடைநிலை வரணுமா இல்லையா? அப்ப ராவ பிரிச்சேன், இரு குட்டல் ஆணு வந்துருச்சு, ரூவா மாத்திட்டு கிருன்னு மாத்திக்கிட்டேன். அடுத்தது என்ன இருக்கு சார்னா ஆ இருக்கு, கடைசியா என்ன இருக்கு? தூ இருக்கு. தூவ பிரிச்சா எச்ச சொல்லா மாறிடும். எனவே அது முற்று பெற்ற சொல். அதனால தூ அப்படியே போடுங்க. புரிஞ்சுச்சா? காய்கிறது அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று சொல், நிகழ்காலத்தை உணர்த்தி வரக்கூடிய ஒரு வினைமுற்று சொல் இல்லையா? ஒருமையில வரக்கூடிய ஒரு வினைமுற்று சொல். அதனால அந்த தூவை அப்படியே போடணுமே தவிர அதை பிரிக்க கூடாது. ரைட், இப்ப பெயர் வைங்க பார்க்கலாம். சொல்லுக்கு முதல்ல வந்தா, சொல்லுக்கு கடைசியில வந்தா என்ன விகுதின்னு தெரியுமோ? எச்சமான்னு சொன்னேன் நானு. எச்சம் சொன்னேன், வினைமுற்றுன்னு சொன்னேன். என்ன வினைமுற்று? தன்மை உரிமையா, தன்மை பன்மையா, முன்னிலை உரிமையா, முன்னிலை பன்மையா, படற்கை ஆண்பால் பெண்பால் படற்பால் ஒற்றன்பால் அளவின் பால். எஸ், படற்கை வெள்ளம். கையை தட்டுங்க. 2 பேருக்கு, அந்த பக்கம் ஒரு ஆளு, அந்த பக்கம் ஒரு ஆளு. கையை தட்டு.
படற்கை ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி. படற்கை ஒன்றன் பால் வினைமுற்று விகுதியை உணர்த்தக்கூடியது. ஏன்னா ஒன்னே ஒண்ணு காய்கிறதுன்னு அப்படின்னு சொல்றது அக்ரிணையில வரக்கூடிய ஒருமைக்குரிய சொல். அப்ப அக்ரிணையில ஒருமைன்னு சொன்னாலே அது ஒன்றன் பால், அக்ரிணையில பன்மைன்னு சொன்னாலே அது கலவின் பால். இதே நான் காய்கின்றன அப்படின்னு கொடுத்தா அக்ரிணையில கலவின் பாலுக்குரியது. கரெக்டா? கரெக்டா? பன்மைக்குரியது. ரைட். அப்ப இடையில வரக்கூடிய இந்த கிரு நம்ம என்னவா எடுக்கணும்? நிகழ்கால இடைநிலைக்குரிய உருவாய் எடுத்துக்கணும். புரிஞ்சிடுச்சா? தேர்வுல கேட்டா கரெக்டா எழுதணும். எத்து சொல்லுன்னு போட்டு இத்து கூட்டல் மூணு பிரிச்சு கூடாது. என்னன்னா ரைட். ஒண்ணு விட்டும் பாருங்க. நிகழ்கால இடைநிலைக்கு விகுதிக்கு இடையில வரக்கூடிய உருவுக்கு பேர் என்ன? ரைட். சாரியை. புள்ளி இல்லாத எடுத்து வந்தா அது என்னவா எடுத்துக்கணும்? சாரியை எடுக்கணும். புள்ளி வச்சு எடுத்து வந்தா எழுத்து பேர். வெல்டன் வெல்டன். நல்ல ஆசிரியர். உங்க ஆசிரியர் யாரா சொல்லி கொடுத்தீங்களா? வாழ்த்துக்கள். ரைட். சில பேருக்கு ஐயோ. அடுத்தது இரண்டாவது அடிக்கு போலாமா? மூணாவது அடிக்கு பார்க்கணும். அப்ப காய்கிறது நனைந்திருந்த வெளிச்சம் நகரம் பட்ட தீட்டிய வெள்ளை வைரமாகிறது. அதனால நகர பகுதி முழுதும் சூரிய ஒளி பட்டதுனால நனைந்திருந்த பகுதிகள் எல்லாம் காய்ந்து எப்படி இருக்காம்? நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரம் போல ஜொலிக்கிறது. அப்ப இதுல ஒரு 2 மார்க் கொஸ்டின் இருக்கு உங்களுக்கு புக் பேக்ல பாருங்க. 7-2 வினாவுடைய பகுதியில குறுவினால பாருங்க. நகரம் பச்சை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது. இதெல்லாம் கேட்க இருக்கா? எத்தனாவது கேள்வி? 4வது கேள்வி. குருவினால 4வது கேள்வி. பக்கைன்னு சொல்லிடுறா. லைட் போடவா? லைட் போடணுமா? வேணாம். தெரியுதா? ரைட். இருக்கா? அப்ப நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது விளக்குங்கன்னா என்ன சொல்லணும்? மழைக்காலம் முடிந்து கோடை தொடங்கியவுடன் வெயில் ஒளி பட்டதனால் சூரியன் தன்னுடைய கதிர்களால் நனைந்திருந்த பகுதிகளை எல்லாம் உறிஞ்சு கொள்கின்றான். எனவே நகரம் பட்டை தீட்டியே வெள்ளை வைரம் போல் காட்சியளிக்கிறது. எழுதணும்னா 2 மார்க். ஓகே. அடுத்தது ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்சப் பண்ணிட்டேன். ஒரு பகுபத உறுப்பிலக்கணமும் சொல்லிட்டேன், பொருளும் சொல்லிட்டேன். சரி. அடுத்தது நீர்நிலைகளில் இருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகின்றன. எது? சூரியனுடைய ஒளிக்கதிர்கள். சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் நனைந்திருந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை எல்லாம் உதடுகள் குவித்து உறிஞ்சுகின்றன. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன பாத்தீங்களா? ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிராமல அந்த சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் என்ன பண்ணுது? இழுத்துக் கொள்கின்றன. சரி சார். இப்போ உறிஞ்சுகின்றன இந்த சொல்லுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் கேட்டா உறிஞ்சு, அப்புறம் கின்று. ஏன்னா கின்றனன்னு வந்திருக்கு. அப்ப கின்றுன்னு வரும். அப்ப எந்த காலத்துக்குரியது? நிகழ்காலத்துக்குரியது. அப்புறம் என்ன இருக்கு? ராவ பிரிச்சா ஆ இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? நா இருக்கு. நாவ பிரிச்சா இன்னு கூட்டல் ஆ. அப்ப ஆ கூட இன்னு சேர்த்துக்கிட்டா கடைசியா ஆ இருக்கு. கரெக்டா? உறிஞ்சு, கின்று, அண்ணு, ஆ. இப்ப பேர் வைங்க பார்க்கலாம். சொல்லுக்கு முதல்ல வந்தா, சொல்லுக்கு கடைசியில ஆ வந்திருக்கு. என்ன இந்த ஆ வந்தா? ஏன்னா முற்று பெற்ற சொல். முற்று பெற்றல படற்கையில உயர்தனைக்குரியதா அக்ரிணைக்குரியதா? உறிஞ்சுகின்றன என்ற சொல் உயர்தனைக்குரியதா அக்ரிணைக்குரியதா? அக்ரிணையில. ஒருமைக்குரியதா பன்மைக்குரியதா? பன்மைக்குரியது. அப்போ என்னன்னு வரணும்? படற்கை பலவின் பால் வினைமுற்று விகுதி. பலவின் பால் வினைமுற்று விகுதி. சரி சார். இதுக்கிடையில கின்று எந்த காலத்துக்குரியதுன்னா நிகழ்காலத்துக்குரியது. நிகழ்காலத்திற்கும் விகுதிக்கு இடையில வரக்கூடிய இந்த அண்ணு சாரியை. என்னது? சாரியை. புரியுதா? ரைட். அடுத்தது சுவரெங்கும் இருந்த நீர் சுவடுகள் அழிந்த மாயத்தில் வருத்தம் தோய்கிறது. என்னாச்சு? சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் பட்டவுடனே சுவர்களில் இருந்த நீர் திவலைகள் எல்லாம் இப்ப சொன்ன பாத்தீங்களா? மண் சுவர் எல்லாம் நனைஞ்சு இருந்த பகுதி எப்படி இருந்தது? இப்போ சூரிய ஒளி பட்ட உடனே என்ன ஆயிடுச்சு? அனைத்தும் காய்ந்து விட்டன. இது வரைக்கும் இருக்கட்டும். மீதிய இன்னொரு வகுப்புல பார்ப்போம். நிறுத்திட்டோமா? சரி. தேங்க்யூ.